Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஓல்டு பேங்கிள்ஸும் ஹேர் பேண்டையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் டெக்கர் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸ் பேங்கிள்ஸ், பழைய பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹேர் பேண்ட் கலராக விற்கும் இல்லையா ஃபேன்சி ஸ்டோரில், இது கிட்டத்தட்ட ஒரு 15 rupees தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஹேர் பேண்ட் நம்ம நார்மலாகவே எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். இந்த ஹேர் பேண்டை வச்சு தான் ஒரு சூப்பரான டெக்கர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் பேண்டை நல்லா லூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இழுத்து லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பேங்கிள்ஸ் ஒன்று ஒன்றா இந்த ஹேர் பேண்டுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பேங்கிள் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உடையாத பேங்கிளாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் கிளாஸ் பேங்கிள் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. மெட்டல் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா பேங்கிள்ஸ்லேயும் நாம் வந்து இந்த ஹேர் பேண்டை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் அந்த ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பேங்கிளில் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நாம் அப்படியே ஹேர் பேண்டை எடுத்து போட்டோம்னாக்கா பேங்கிள் உடஞ்சிரும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஹேர் பேண்டை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 பேங்கிள்ஸ், 9 ஹேர் பேண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒன்று ஒரு கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸ் தான் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஓல்டு வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கலர் பேப்பர்ஸை சர்க்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 5 cm கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மொத்தமாக 6 பீஸ் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு 6 பீஸையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக ஒட்டிட்டு 6 பீஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் ஃப்ளவர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் ஒட்ட ஆரம்பிங்க. நான் உடனே ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் மொத்தம் நம்ம 9 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ் இருக்கு இல்லையா, பேங்கிளில் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் 9 தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸும் 9 தான் பண்ணணும். கிட்டத்தட்ட அந்த கலருக்கு ஈக்குவலாகவே நான் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதில் இருக்க எல்லா கலர்ஸ்லேயும் நான் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சுட்டு பார்ப்போம். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு மேலே வந்துட்டு ஒரு கோல்டன் ஆஃப் பீட் வச்சு ஒட்டிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எவ்வளோ கலர்ஸில் நான் ரெடி பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தையும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஹேர் பேண்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஹேர் பேண்ட் கலர்லேயே நான் ஃப்ளவர்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வால் டெக்கரோட ஹேங்கிங் ரெடி பண்ணிக்கலாம். உள்ளன் த்ரெட்டில் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் கார்டு எடுத்து கார்டில் வந்து உள்ளன் த்ரெட்டை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 times நான் சுற்றிருக்கேன். சுற்றிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹேங்கிங் நம்ம நிறைய வால் டெக்கரில் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னாக்கா, ஜஸ்ட் மேலே வந்துட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு கீழே ஈவனாக எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 5 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த உள்ளன் த்ரெட்டில் ஹேங்கிங்ஸும் நான் 5 கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற கலரில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஹேங்கிங்ஸும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இதில் 2 பீட்ஸ் வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் வந்து நான் கோர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கோர்த்து முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி கோர்த்து முடிச்சுட்டு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பீஸுமே ரெடியாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஜாயின் பண்ணி ஒட்டணும். இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற அந்த ஒரு பேங்கிளுக்கு மட்டும் நான் உள்ளன் த்ரெட் வந்து பிங்க் கலர்லேயே ஒட்டியிருக்கேன். ஏன்னா அதை நம்ம ஆணியில் மாட்டுறதுக்காக ஒட்டியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு எல்லா பேங்கிள்ஸையும் இதே மாதிரி 1 2 3 திரும்ப 2 1 இந்த கவுண்டிங்கில் டைமண்ட் ஷேப்பில் நம்ம ஒட்டிக்கலாம். இந்த பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிபாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு த்ரெட் அண்ட் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணி கட்டிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேப்பர் ஃப்ளவர்ஸை அந்தந்த பேண்டுக்கு நேராக நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பேக் சைடில் திருப்பி ஹேங்கிங் எல்லாத்தையும் நம்ம ஒட்டிக்கலாம். ஹேங்கிங் வந்துட்டு கரெக்டாக 5 ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, 5யும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான வால் டெக்கர் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வச்சுருக்க ஃப்ளவர்ஸ்க்கு பதில் நீங்கள் வந்துட்டு பேப்பர் ரோசஸ் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ வாலில் ஸ்டிக் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். வாலில் வந்துட்டு நான் ஆணியில் தான் ஹேங் பண்ணியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது. உங்ககிட்ட வேஸ்ட் பேங்கிலும் ஹேர் பேண்டும் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.